அருமையான மணத்தக்காளி குழம்பு செய்வது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் நல்லெண்ணெய் விட்டு அதில் 8 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வீட்டில் வெங்காயம் தக்காளி இல்லைன்னா இந்த மாதிரி வத்த குழம்பு வச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டு வறுத்துக்குங்க. இந்த வத்த குழம்பு திக்னஸ்க்காக அரிசி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க, அதையும் நல்லா வறுத்துக்குங்க. மல்லி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க, ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க, வெந்தயம் அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க, துவரம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்குங்க. மணத்தக்காளியை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சு முடிஞ்ச உடனே கத்திரிக்காய் இதில் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்குங்க. கத்திரிக்காய் வதங்குற கேப்பில் இதை அப்படியே நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை மாதிரி நொரப்பாக இருக்கணுங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கியிருக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு திக்கான புளி கரைச்சல் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன், சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொதிக்க விடணுங்க. இப்போ கொதி வந்துருச்சு பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பொடியை தண்ணியில் கலந்தும் இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் அப்படியே சேர்த்து கலக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், குழம்பு திக்காக வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் ஸ்டேஜ். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மணத்தக்காளியை இந்த குழம்பு கூட போட்டு ஒரு கொதி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான மணத்தக்காளி குழம்பு ரெடிங்க.